ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். கடந்த பதிவிலே கர்த்தருக்கு பிரியமான விதத்திலே செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் அது அருவருப்பானதாய் மாறிவிடும் என்பதற்கான வேதத்திலிருந்து ஒரு உதாரணத்தை பார்த்தோம். இனி வருகிற பதிவிலே அப்படி கர்த்தருக்கு பிரியமானது எது என்பதையும் அந்த பிரியமானதை எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் தியானிக்க போகிறோம். அதிலே இந்த பதிவிலே முதலாவதாக கர்த்தருக்கு பிரியமானது ஆண்டவரை துதிப்பது கர்த்தருக்கு பிரியமானது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அன்றைய நன்மை செய்வோம், தான தர்மம் வண்ணமும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி ஆண்டவருக்கு பிரியமானது என்பதை இதில் நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் மட்டுமே துதிக்கு பாத்திரமானவர் என்பதை நாம் சங்கீதம் 18:3 வாசிக்கிறோம். அதே போல 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்திலையும் அந்த வசனத்தை வாசிக்க முடியும். நம்முடைய ஆண்டவர் துதிக்கு பாத்திரமானவர். அதே போல சங்கீதம் 22:3 வாசித்தால் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே என்று வேதம் சொல்கிறது. அப்போ நம்முடைய ஆண்டவர் துதிகளுக்கு மத்தியிலே நடுவிலே வாசம் பண்ணுகிறவர். அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும் ஏசாயா தீர்க்கதரிசி 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் பரலோகத்திலே கேராபின்கள் சேராபின்கள் எல்லாம் நம்முடைய தேவனை பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என்று ஓயாமல் சொல்லி புகழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்கிறான் 147ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. அப்ப நம்ம ஆண்டவரை துதிப்பது என்பது அவருக்கு பிரியமானது, அவர் அதற்கு பாத்திரமானவர், அந்த துதிகளுக்கு நடுவிலே வாசம் பண்ணுகிறவர் என்றெல்லாம் வேதம் சொல்கிறது. எனவேதான் உயிரோடு இருக்கிறவர்கள் கர்த்தரை துதிப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 115:17 வாசிக்கும் போது மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிறவர்களும் கர்த்தரை துதியார்கள், நாமோ இது முதற்கொண்டு எந்தெந்தைக்கும் கர்த்தரை துதிப்போம் என்று சொல்கிறார். சங்கீதம் 117:18 வாசிக்கிறேன் பாருங்கள். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள், நாமோ இது முதல் எந்தெந்தைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் அல்லேலூயா என்று அவள் எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலதான் சங்கீதக்காரர் இன்னொரு இடத்துல சொல்கிறார். 104ஆம் சங்கீதம் 33ஆம் வசனத்திலும் 146ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன், சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று 150ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறான். அப்போ உயிரோடு இருக்கிறவர்கள் கர்த்தரை துதித்து கொண்டிருக்க வேண்டும், துதிப்பார்கள் என்பதாக சங்கீதக்காரன் சொல்கிறான். இந்த துதிப்பதிலே மேன்மையானது பாடல். ஆண்டவரை பாடல் மூலம் அநேக துதிப்பதை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் சங்கீதங்கள் எல்லாமே பாடல்கள் தான். கர்த்தரை துதிப்பதற்கு பயன்படுத்துகிற ஒரு சிறந்த முறை பாடல். அப்போ சங்கீதம் 69:30 தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். அப்ப பாட்டினாலும் நாம் ஆண்டவரை துதிக்கும் போதும், அப்படி ஆண்டவரை நாம் துதிக்கும் போது அவருடைய பிரசன்னம் நமக்குள்ளே வருகிறது, நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது, பரவசம் கிடைக்கிறது என்பதெல்லாம் உண்மை. அது மட்டுமல்ல, ஆண்டவரை துதிக்கும் போது அந்த துதிகளுக்கு நடுவிலே வாசம் பண்ணுகிற தேவன் நமக்கு பெரிய விடுதலைகளை எல்லாம் தருகிறார் என்பதையும் வேதத்திலே பார்க்கிறோம். உதாரணத்துக்கு 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யோசபாத் என்ற அரசன் தனக்கு இக்கட்டான நேரம் வரும்போது அவன் ஏற்கனவே பாடகர் குழுவை வைத்திருந்தான் ஆண்டவரை துதிப்பதற்காகவே. அப்படி அவனுக்கு ஒரு இக்கட்டான நேரம் வரும்போது அவன் அந்த பாடகர் குழுவை வைத்து துதிக்கும் போது கர்த்தர் அற்புதம் செய்கிறதை பார்க்க முடியும். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தம் உள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அடுத்த வசனம், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதவியிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவா புத்திரையும் சேயீர் மலைதேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எலும்பு பண்ணினாலே அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகளை நாம் வாசிக்கும் போது 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே
பவுலை அப்படியே சிறைச்சாலையில அடைத்து தொழுமரத்திலே கால்களையும் கைகளையும் மாட்டி வைத்திருக்கும் போது அந்த பவுலும் சீலாவும் கூட என்ன செய்கிறார்கள்? அப்போஸ்தலர் 15:25 நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டுள்ளதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. அப்போ அங்கே ஒரு விடுதலை கிடைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே துதி மிக அவசியமானது, ஆண்டவருக்கு பிரியமானது, அது விடுதலையை கொண்டு வருகிறது. ஆனால் இந்த துதியையும் கர்த்தருக்கு பிரியமாய் தான் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் செய்யும் போது அது கர்த்தருக்குடைய பார்வையில அருவருப்பாய் நமக்கு வேதனை உண்டாக்குறதாய் மாறிவிடுகிறது. இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. ஏசாயா 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலையும் இதை வாசிக்கலாம். அன்பானவர்களே, ஆண்டவரை துதிக்கும் போது வெறும் வாயினால் துதித்துவிட்டு நம்முடைய இருதயம் சரியில்லாமல் இருந்தால் அந்த துதி அருவருப்பானதாய் மாறிவிடுகிறது என்பதை இயேசுவே இங்கே சொல்லுகிறார். ஏனென்றால் வாயினால் துதிக்கும் போது நம்முடைய இருதயமும் அதற்கேற்ற விதமாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேகருக்கு இருதயம் கபடுகளினாலும் அசுத்தங்களினால் நிறைந்துவிட்டு வாயினால் மட்டும் துதிப்பதினாலே அந்த துதி கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க முடியாது. ஏனென்றால் மார்க்கு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து இருதயத்திலிருந்து என்னென்ன பாவங்களெல்லாம் வரும் என்று அவர் குறிப்பிடுகிறார். அப்ப நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகள், இருதயத்தின் நினைவுகள் கூட சுத்தமாய் இருக்க வேண்டும். எனவேதான் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இன்றைக்கு நாம் வாயினால் ஆண்டவரை நன்றாக புகழ்ந்து விட்டு நம்முடைய வார்த்தைகள், அதாவது வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஆண்டவருக்கு பிரியமாய் துதிக்கிற இடத்துல இருந்துவிட்டு மற்ற இடங்களிலே கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை நாம் பேசும்போது அந்த துதி கர்த்தருக்கு அருவருப்பானதாய் மாறிவிடுகிறது. அதனால இருதயம் எப்பொழுதும் சுத்தமாய் இருக்க வேண்டும். முழு இருதயத்தோடும் ஆண்டவரை துதிக்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் ஆண்டவரை ஒரு சபை கூடிய இடத்துல அழகா துதிப்பாங்க, புகழ்வாங்க. அதன் பின்பு அவர்கள் வெளியில வந்த பிறகு அதில் பொதுவா சொல்லுவாங்க, குழாயடி தண்ணீர் அடி பிடிக்கிற இடத்துல பெண்களுடைய வாயை பார்க்க முடியும் என்று சொல்லி. இங்கே துதிக்கிற வாய் அங்கே ஆண்டவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுகிறது என்று சொன்னால் அந்த துதி அர்த்தமற்றதாய் மாறிவிடுகிறது. அப்போ நம்முடைய உதடுகளின் கனி இந்த ஒரு இடத்துல துதித்து விட்டு இன்னொரு இடத்துல நம்முடைய வாயின் வார்த்தைகள் கர்த்தருக்கு பிரியமல்லாதா இருந்தால் அந்த துதி அருவருப்பானதாய் மாறிவிடுகிறது. அதனாலதான் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை பாருங்கள். கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருதிக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலும் சொல்லுகிறார், அப்படியே வம்பும் புத்தியினமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். அப்ப ஆண்டவரை துதிக்கிற இந்த உதடு, அதைத்தான் யாக்கோபு எழுதும் போது இன்னும் தெளிவாக எழுதுகிறார். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நாவை அடைக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாதுவைக்கான விஷநேதமா இருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகி தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாயிருக்கிற மனுஷனே அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. அதாவது ஒரே மரம் கெட்டக்கனியை நல்ல கனியும் கொடுக்காது. அப்ப ஆண்டவரை துதிக்கிற உங்களுடைய வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் வரக்கூடாது, தகாத வார்த்தைகள் வரக்கூடாது, பரியாசமான வார்த்தைகள் வரக்கூடாது என்று இங்கே யாக்கோபு குறிப்பிடுகிறார். அப்ப ஆண்டவரை பிரியப்படுத்துகிற துதியை பிரியப்படுத்துகிற விதமாக செலுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் சபை கூடி வருகிற இடத்திலே ஆண்டவரை ஓயாமல் புகழ்ந்து விட்டு மற்ற இடங்களிலே நம்ம வீடுகள் அல்லது வெளியிலே பணி செய்கிற இடங்கள், மற்றவர்களோடு பழகிற இடங்கள் உபயோகிக்கிற வார்த்தைகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் நன்றாக துதிக்கிற ஊழியக்காரர்கள் கூட மற்றவரிடத்துல பேசும்போது உலகத்தாரை போல பரியாசமான வார்த்தைகள், இரட்டை அர்த்தமுள்ள வார்த்தைகள், ஆபாசமான வார்த்தைகள், கடினமான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் எல்லாம் உபயோகிக்கிறோம். அப்போ இங்க துதித்து விட்டு அங்கே இந்த வார்த்தையை உபயோகிக்கும் போது அந்த துதி கர்த்தருக்கு அருவருப்பாய் மாறுகிறது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எனவேதான் ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உன் பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று, உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன் என்று சொல்கிறார். அதே ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் அந்நாளிலே தேவாலய பாட்டுகள் அலறுதலாக மாறும் என்றும் சொல்லுகிறார். அப்ப பாடல்களின் மூலம் நாம் துதிக்கும் போது கூட நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு பிரியமில்லாததா இருந்தால்
அவைகள் தேவனுடைய பார்வையிலே இரைச்சல் போலவும் அலறுதல் போலவும் தோன்றும் என்று வசனம் சொல்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எனவே துதித்தல் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தாலும் துதிக்கிற நாம் மற்ற இடங்களிலேயும் நம்முடைய இருதயத்திலேயும் என்ன நிறைந்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அதனாலதான் முழு இருதயத்தோடும் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்கிறான். முழு இருதயத்தோடும் நம்முடைய இருதயம் முழுவதுமே கர்த்தருடைய வார்த்தையால் நிரம்பி சரியான வார்த்தையை உபயோகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ நம்முடைய வார்த்தைகள் கர்த்தரை துதிக்கிற இடத்தில் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் பக்தி விருத்திக்கு ஏதுவானதா இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, கூடி வர இடங்களில் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலேயும் எல்லா நேரங்களிலேயும் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். சங்கீதம் 34:1 சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இன்னைக்கு அநேக சபை கூடி வருகிற நேரம், அதாவது ஜெபிக்கக்கூடிய நேரத்துல மட்டும்தான் ஆண்டவரை துதிப்பாங்க. மற்ற நேரத்துல அவருடைய இருதயங்கள், அவருடைய சிந்தனைகள், அவருடைய வார்த்தைகள் எல்லாம் கர்த்தரை துதிப்பதற்கு ஏது விதமா இருக்காது. உலகத்தனமாக மற்ற காரியங்கள், மற்ற உலக மனுஷரை போல் இருப்பார்கள். அன்பானவர்களே, ஆகவே துதி கர்த்தருக்கு பிரியமானதா இருந்தாலும் அந்த துதிக்கிற மனிதன் இருதயமும் சுத்தமா இருக்க வேண்டும். அவனுடைய வாயின் வார்த்தைகள் எல்லா இடங்களிலேயும் கர்த்தருக்கு ஏற்ற விதமா இருக்க வேண்டும். சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது என்று வேதவசனம் சொல்கிறது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இப்படி இல்லை. கர்த்தரை துதிக்கிற இடங்களில் மட்டும் நன்றாக துதித்து விட்டு மற்ற இடங்களிலே வார்த்தைகளை குறித்து கவனம் இல்லாமல் மற்ற மக்களைப் போல வீணான வார்த்தைகளை, பரியாசமான வார்த்தைகளை, தகாத வார்த்தைகளை பேசுகிறார்கள். அதனாலதான் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதுங்க. கோபம் இருந்தா கூட நம்முடைய வார்த்தையிலே வித்தியாசமானவைகள் வரக்கூடாது, கெட்ட வார்த்தைகள் வரக்கூடாது. இதில் கவனமா இருக்க வேண்டும். ஆகவே கர்த்தருக்கு பிரியமான விதத்திலே கர்த்தருக்கு துதியை செலுத்த வேண்டும். அடுத்தபடியாக கர்த்தரை துதிப்பதிலே நாம் அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை அல்லேலுயா என்ற வார்த்தையாகும். ஏனென்றால் அல்லேலுயா என்ற வார்த்தை கர்த்தரை துதிக்கிற ஒரு வார்த்தையாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த அல்லேலுயா என்ற வார்த்தையை கூட இன்னைக்கு அநேகர் உபயோகிக்கிற நிலைகளை பார்க்கும்போது கர்த்தருக்கு பிரியமாய் செய்கிறார்களா அல்லது அருவருப்பாய் செய்கிறார்களா என்று சொல்ல தோன்றுகிறது. அல்லேலுயா என்பது ஒரு எபிரேய வார்த்தை. அதுக்கு சுருக்கமா சொல்லணும்னா, யெகோவாகிய தேவனே உமக்கே கனம் உண்டாவதாக, உமக்கே புகழ் உண்டாவதாக, உமக்கே மகிமை உண்டாவதாக என்று ஆண்டவரை துதிப்பதற்காக ஒரு பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை தான். ஆனா இந்த வார்த்தையை சொல்லிதான் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லோ, இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்ல வேண்டும் என்று சொல்லவும் வேதத்தில் எங்கேயும் எழுதப்படவில்லை. அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து இந்த அல்லேலுயா என்ற வார்த்தையை எங்கேயும் அவருடைய ஊழியத்தில் உபயோகித்ததாக இல்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே அப்போஸ்தலர் உபயோகித்ததாக இல்லை. அதன் பின்பு எழுதிய நிருபங்களிலே பவுலா இருக்கட்டும், யோவான், பேதுரு, யூதா, இப்படி யோவான் நிருபங்களை எழுதினவர்களும் இந்த வார்த்தையை உபயோகிக்கவில்லை. அப்படியானால் எதன் அடிப்படையில் உபயோகிக்கிறோம் என்று சொன்னால், வேதத்திலே இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆண்டவரை துதிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம எப்படி உபயோகிக்க வேண்டும்? அந்த வேதத்திலே எப்படி அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறதோ, எந்த நோக்கத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறதோ அப்படிதான் அதை பயன்படுத்த வேண்டும் வேதத்தின்படி. அப்படி பயன்படுத்தினால் தவறு இல்லை. இப்ப நீங்க இந்த அல்லேலுயா என்ற வார்த்தையை நீங்கள் எடுத்து பார்த்தால், இன்னைக்கு அநேகர் பிரசங்கங்களில் ஒரு இடைச்சொல்லாக அடிக்கடி சம்பந்தமே இல்லாமல் உபயோகிக்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஜனங்களை உற்சாகப்படுத்துவதற்காக கூறுகிற ஒரு வார்த்தையாகவே பயன்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப வேதத்திலே இது எதற்கு எழுதப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா, இந்த அல்லேலுயா என்ற வார்த்தை சங்கீத புத்தகத்திலே தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் 100ஆம் சங்கீதத்திற்கு மேல 104ஆம் சங்கீதத்திலிருந்து தான் இந்த வார்த்தை வருகிறது. இந்த 104 150 வரைக்கும் உள்ளதிலே 2 சங்கீதங்களிலே ஆரம்பத்திலே இருக்கிறது, 6 சங்கீதங்களிலே முடிவிலே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, 7 சங்கீதங்களிலே முடிவிலையும் ஆரம்பத்திலையும் இருக்கிறது. அப்படி மொத்தமா நம்ம பார்க்கும்போது சங்கீதங்களிலே 22 முறைதான் இந்த அல்லேலுயா என்ற வார்த்தை வருகிறது. அதற்கு அடுத்தாற் போல பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே 1, 3, 4, 6 இந்த 4 வசனங்களிலேயும் 4 முறை, மொத்தத்துல 26 முறைதான் இந்த அல்லேலுயா என்ற வார்த்தை வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த வார்த்தை என்ன அடிப்படையில உபயோகிக்கப்பட்டிருக்கிறது பார்த்தால், இந்த வார்த்தை ஒரு மகிமையான வார்த்தை, ஆண்டவரை அதாவது உயர்வாய் துதிக்கிற ஒரு வார்த்தை என்று நம்ம சொல்ல முடியும். நீங்க பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் யாருக்கும் நிகரானவர் அல்ல. யாத்திராகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே இப்படி நாம் வாசிக்கிறோம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், கர்த்தாவே, தேவரில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகி உமக்கு ஒப்பானவர் யார்?
அப்போ நம்முடைய தேவனுக்கு ஒப்பானவர்கள் யாருமே இல்லை, நம்முடைய தேவனுடைய செயல்களுக்கு ஒப்பானது யாருமே இல்லை. அப்படிப்பட்ட உயர்வான நிலையிலே நம்முடைய ஆண்டவரை துதிப்பது தான் இந்த வார்த்தை. குறிப்பாக சொல்லப்போனால் அவருடைய படைப்புகள். ஆண்டவரை போல இந்த உலகத்தை யாரும் படைத்தவரில்லை. அவர் நமக்கு ரட்சிப்புக்காக நிறைவேற்றிய அன்பு, காரியங்கள், தியாகங்கள், அது மாத்திரமல்ல அவருடைய நியாய தீர்ப்பு, இப்படிப்பட்ட இடங்களிலே தான் இந்த வார்த்தைகள் அதிகமாக உபயோகப்படுகிறது. அப்படிப்பட்ட நிகரில்லாத தேவனை நாம் துதிப்பதற்காக இந்த வார்த்தை உபயோகப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த வார்த்தையை அர்த்தத்தை உணர்ந்து நம்முடைய தேவன் ஒப்பற்றவர், நிகரில்லாதவர் என்ற ஒரு நிலையை நாம் அறிக்கையிட்டு துதிப்பதுதான் இந்த வார்த்தை. இப்ப ஆண்டவருடைய படைப்புகளை சொல்லி துதிக்கலாம், நமக்கு ஆண்டவர் ரட்சிப்புக்காக கொடுத்த கிருபைகளையும் இரக்கங்களையும் நினைத்து துதிக்கலாம், அவர் நியாய தீர்ப்பு செய்ய வரப்போகிறார் என்பதை நினைத்து துதிக்கலாம். இப்படிப்பட்ட இடங்களிலே இந்த வார்த்தைகளை அல்லேலூயான்னு சொல்கிறோம். அப்போ நம்முடைய செய்தியிலே அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் குறிப்பிடும் போது அல்லேலூயா என்று துதிப்பதிலே தப்பில்லை, ஜபத்திலே. ஆனால் இன்றைக்கு எந்த சம்பந்தமும் இல்லாமல், நீங்க நிறைய பாத்தீங்கன்னா ஒன்று ரெண்டு நான் உதாரணத்துக்கு கொடுக்கிறேன், நீங்க பாருங்க. பிசாசு மனைவி ரூபத்துல கூட வருவான். சிலருக்கு புருஷனா வருவான், சிலருக்கு புள்ளையா வருவான், சிலருக்கு ஃப்ரெண்டா வருவான், சிலருக்கு கூட படிக்கிற ஹல்லேலூயா தோத்திரம் வருவான், சிலருக்கு எதிர் வீட்டு ஜன்னலாக வருவான். ஹல்லேலூயா சொல்லுங்க அப்பா. ஆமென். சிலருக்கு அந்த குறிப்பிட்ட ஜீன்ஸ் பேண்ட், சிலருக்கு அந்த குறிப்பிட்ட சுடிதார். ஹல்லேலூயா சொல்லுங்க. எப்படி வேணாலும் வருவான். ஹாய் சோலி முடிஞ்சு அந்த ஹாய் அதான் பேய். ஹல்லேலூயா சொல்லுங்க அப்பா. ஹலோ, நான் சொல்றது புரியுதுங்களா? அவன் விக்கிரக ஆராதனைக்காரன் நீ கையேந்தி கடனாங்க நிக்கிற தெரியுமா? அப்பொழுது நீ ஆண்டவரை வித்துட்டு எது பரிசுத்த குலைச்ச எங்களை உயர்த்திவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க தான் எங்களை விசாரிக்கணும். உங்களை நடத்துறதுக்குள்ள எங்க பிட்டி வலியெல்லாம் எப்படி வலிக்குது தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். மட்டுமில்ல, நிறைய பேர் எதுக்கு எடுத்தாலும் உணராமலே நாங்க போன அல்லேலூயா, அதை எழுங்க அல்லேலூயா, அவன் குடித்து விட்டு விழுந்தான் அல்லேலூயா, இப்படியெல்லாம் சம்பந்தம் இல்லாமல் மனிதர்களுக்காக கூட இதை உபயோகிக்கிறாள். மிக தவறு. தேவனுடைய நாமத்தை புகழுகிற ஒரு இடத்திலே உணர்ந்து பயபக்தியோடு உபயோகிக்கிற வார்த்தை தான் அல்லேலூயா. இப்போ மனுஷர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், மனுஷர்களுக்கு சில மரியாதை வார்த்தைகள் இருக்கிறது. இந்த சின்ன பிள்ளைகளை யாரும் ஒரு மரியாதை போட்டு அழைப்பதில்லை. ஓரளவுக்கு பெரியவர்களை, பொதுவானவர்களை அழைப்பதற்கு திருமதி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அதே போல கொஞ்சம் தனித்தன்மை வாய்ந்தவர், ஒரு மருத்துவராக இருந்தால் அவரை டாக்டர்னு அழைக்கிறோம். இன்னைக்கு டாக்டர் இல்லாமலேயே கௌரவப்பட்டமா நிறைய போட்டுக்கிறாங்க, அது வேற. ஆனா மருத்துவரை டாக்டர்னு அழைக்கிறோம். அதே போல இன்னைக்கு நம்மை ஆளுகிற அரசியல் தலைவர்களிலே மந்திரிகளை மாண்புமிகு என்று அழைக்கிறோம். கவர்னர், அதாவது ஆளுநரை மேதகு என்று அழைக்கிறோம். இப்படி ஒவ்வொருவருடைய பதவிக்கு ஏற்ப ஒரு மரியாதை சொற்கள் இருக்கிறது. இப்ப இந்த மாண்புமிகு மேதகு என்பதை ஒரு சின்ன பையனை போட்டுட்டு ஐயா மாண்புமிகு, ஐயா மேதகுன்னு அழைச்சா அது பரியாசம் பண்ணுவதற்கு சமம். ஏனால் அவனுக்கு தகுதி இல்லாத வார்த்தை. அதே போல இந்த அல்லேலூயா என்ற வார்த்தை தேவனுடைய நிகரில்லாத செயல்களுக்காக, தேவனுடைய நிகரில்லாத வல்லமைகளுக்காக, அவருடைய தனித்தன்மைக்காக, அவருடைய பரிசுத்தத்துக்காக உணர்ந்து துதிக்கிற ஒரு மேன்மையுள்ள வார்த்தை தான் அல்லேலூயா. அதை எடுத்துட்டு போய் பரியாசம் பண்ணவும், கேலி பண்ணவும், ஒரு பிரசங்கத்துக்கு இடைச்சொல்லாகவும், மக்களை உற்சாகப்படுத்துவதற்கு 4 முறை சொல்லுங்க, 5 முறை சொல்லுங்க என்று கொஞ்சம் கூட உணர்வு இல்லாமல் பயன்படுத்தும் போது அது ஒரு பரியாசம் பண்ணுகிற ஒரு நிலைக்குள்ளே போகிறது. எனக்கு அன்பானவர்களே, துதித்தல் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானது, அதுல மாற்று கருத்து இல்லை. அப்ப ஆண்டவரை துதிப்பது இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டுதான் துதிக்கணும். அதனாலதான் செம்மையானவர்களுக்கு துதி செய்வது தகும் என்று வசனம் சொல்லுகிறது. 2வது, அல்லேலூயா என்ற வார்த்தை ஒரு மேன்மையான வார்த்தை. அதை கர்த்தரை புகழுகிற, அவருடைய உன்னதமான செயல்களை பற்றி பேசுகிற இடங்களிலே தான் அதை பயன்படுத்த வேண்டும். இப்படி நாம் துதிக்கும் போது கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறோம். இந்த துதியை கூட வேதவசனத்துக்கு விரோதமாய் நாம் பயன்படுத்தினால் கர்த்தருக்கு அருவருப்பாய் செய்கிறோம். எனவேதான் கர்த்தருக்கு பிரியமானதை கர்த்தருக்கு பிரியமான விதத்திலே தான் செய்ய வேண்டுமே ஒழிய நம்ம இஷ்டப்படி நான் கர்த்தரை துதிக்கிறேன், அது எப்பவும் துதிக்க பயன்படுத்துறேன்னு சொல்லி வேதவசனத்துக்கு விரோதமாய் பயன்படுத்தும் போது அது கர்த்தருக்கு அருவருப்பாய் மாறிவிடும். எனவே கர்த்தரை எக்காலத்திலும் துதியுங்க, கர்த்தரை மனப்பூர்வமாய் துதியுங்கள், நம் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். அதற்கு தகுதியாய் உங்களுடைய வாழ்க்கையும் இருதயத்தையும் காத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா என்ற வார்த்தையை அவசியமான இடங்களிலே, கர்த்தரை மேன்மைப்படுத்துகிற இடங்களிலே
உணர்வோடு பயன்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.